திமுக வந்து பாஜகவோட மிகப்பெரிய எதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் திமுகவுடைய துணை முதலமைச்சர் கூடிய உதயநிதி அவர்களுடைய கம்பெனி, அதாவது தன்னுடைய மகன் சின்ன பையன் தான் இன்பநிதி, அது தெரியும். ஆனால் அவருடைய படம் வந்து கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். அதில் நடித்தவங்க எல்லாம் பொங்கல் விழா போய் டெல்லியில் கொண்டாடுவாங்க. ஆனால் எங்கள் தலைவரோட படம் மட்டும் ரிலீஸ் ஆகாது. எங்களோட தலைவரும் சரி, கட்சியும் சரி, யாருக்கும் அடிப்பணிந்ததா வரலாறும் கிடையாது, சரித்திரமும் கிடையாது. மக்கள் மாற்றத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆவாரு, அதுதான் வரலாறு மாறும். ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் போகும்போதே மக்களுடைய வெள்ளத்தை வந்து தமிழக போலீஸால வந்து ஹேண்டில் பண்ண முடியல. அந்த அளவிற்கு திருவாரூருடைய அந்த ஒரு கூட்டமே திமுக கழகத்தோட தோல்வி எங்கன்னு தெரிஞ்சிச்சு. கூடிய விரைவில் தலைவருடைய பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் எப்படி ஈரோடில் நடந்துச்சோ அதே மாதிரி வரிசையா வந்து நடக்க போகுது. அதனால வந்து இந்த கூட்டணியுடைய நம்பர்ஸ் இவங்களுக்கு 20% இருக்கு, அதுல இருந்து இவங்க சேர்த்தா 10% அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாம் இந்த 26ல நடக்காது. பொதுவா வந்து பூத் லெவல்ல இது திமுக வீடு, இது அதிமுக வீடு, இது பிஜேபி வீடுன்னு சொல்லுவீங்க. ஆனா கள நிலவரம் திமுக வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, அதிமுக வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, பிஜேபி வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, எல்லா கட்சி வீட்லயும் டிவிக்கே இருக்காங்க. மக்கள் எங்களோட இருக்கு. நீங்க உருவாக்க கூட்டணி எல்லாம் எப்படி இருக்குன்னா, உடம்பு இருக்கு, முகம் இல்ல. முகமும் மூளையும் இல்லாத எந்த உடலும் ஜஸ்ட் கோமா மாதிரிதான். இங்க இருக்கக்கூடிய எல்லா கூட்டணியும் மக்களோட இணைந்ததில்லை. நாங்கள் மக்களோட ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறோம். தேர்தல்ல அதுக்கான பதில சொல்லுவோம். இப்ப நாங்க வந்து இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ், நீங்க வந்து இந்த அழுத்தத்துக்கு பயந்தீங்களா அந்த அழுத்தத்துக்கு பயந்தீங்களா, இந்த கற்பனை கதைகளுக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. எல்லாத்துக்கும் தேர்தலில் நாங்கள் பதில் சொல்லுவோம். மக்களுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியும். ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் போகும்போதே மக்களுடைய வெள்ளத்தை வந்து தமிழக போலீஸால வந்து ஹேண்டில் பண்ண முடியல. அந்த அளவிற்கு திருவாரூருடைய அந்த ஒரு கூட்டமே திமுக கழகத்தோட தோல்வி எங்கன்னு தெரிஞ்சிச்சு. இந்த வெற்றியை யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. எங்களோட தலைவரும் சரி, கட்சியும் சரி, யாருக்கும் அடிப்பணிந்ததா வரலாறும் கிடையாது, சரித்திரமும் கிடையாது. மக்கள் மாற்றத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆவாரு, அதுதான் வரலாறு மாறும். நன்றி, வணக்கம். அதுக்கான கமிட்டி போட்டிருக்காரு. எல்லா கமிட்டி ரிப்போர்ட்ஸ் தலைவர்கிட்ட போயிட்ட பிறகு தலைவர் அடுத்த 25 வருஷத்துக்கான ஒரு மேனிபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணுவாரு. இங்க நிறைய பேர் வந்து ஒவ்வொரு திடீர்னு பிரஸ் ரிலீஸ் பண்ணி இத்தனை ரூபாய் தரோம், அத்தனை ரூபாய் தரோம், இது வந்து ஃப்ரீயா தரோம், இத்தனை வருஷம் கொடுக்காத லேப்டாப்லாம் இப்ப கொடுக்கறேன்னு சொல்றது, இது எல்லாம் தேர்தலுக்கு மக்களுக்கு தெரியும். எங்களுடைய தலைவர் சொல்றது எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமோ அந்த வாக்குறுதியை சொல்லுவாரு, அதை நிறைவேற்றுவாரு. அவருடைய ஒவ்வொரு கையொப்பமும் அடுத்த தலைமுறையை உருவாக்கும். தேங்க்யூ. கூடிய விரைவில் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். 2026 நான் திருப்பி பதிவு பண்றேன். கூட்டணிக்கான அரசியல் கிடையாது. ஒரு மேடம் ஜெயலலிதா அவர்களும் அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்களும் இறந்த பிறகு 2 கட்சியோடைய தலைமை மீது மக்கள் வந்து மிகப்பெரிய வெறுப்பை வந்து சம்பாதிச்சிருக்காங்க. நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லாத தலைவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கும் பொழுது அதை சார்ந்த தலைவர்களும் மக்கள்கிட்ட வந்து எப்பயுமே நம்பிக்கையை உருவாக்க முடியாது. நீங்க சொல்ற கூட்டணியோடைய நம்பர்ஸ், ஒரு தமிழகத்தினுடைய தேர்தல் வரலாறுங்கிறது எப்படின்னா, ஒரு தலைமையோடைய ஒரு கமாண்டிங் பவர் இருக்கணும். அது யாருக்கும் அடிப்பணியாத ஒரு தலைவராக இருப்பாங்க. தமிழகத்தினுடைய பெரியார் அவர்கள் கொள்கையும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளையும் உள்வாங்கி சமூக நீதிக்கான தலைவரை தான் வந்து மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, தலைமையோடைய மக்களுடைய அந்த ஈர்ப்பை வந்து இழந்திருக்காங்க. அதனாலதான் எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரி இந்த கூட்டணி அந்த கூட்டணி அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் ரொம்ப அமைதியா தனக்கான பணியிலையும் தேர்தல் பிரச்சாரத்திலையும் தன்னுடைய மேனிபெஸ்டோ உருவாக்குறதுலையும் இணைப்பு விழாவிலையும் முக்கியத்துவம் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் வந்து மிகப்பெரிய லெவலில் கட்சியோட மீட்டிங் இருக்கு. ஸோ எங்களுடைய தேர்தல் பணி பூத் லெவலில் இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் தலைவருடைய பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் எப்படி ஈரோடில் நடந்துச்சோ அதே மாதிரி வரிசையா வந்து நடக்க போகுது. ஸோ அதனால வந்து இந்த கூட்டணியுடைய நம்பர்ஸ் இவங்களுக்கு 20% இருக்கு, அதுல இருந்து இவங்க சேர்த்தா 10% அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாம் இந்த 26ல நடக்காது. மக்கள் நான் சொன்ன மாதிரி தான், திமுக வீட்டிலையும் டிவிகேவோட ஓட்டு இருக்கு. திமுகவுடைய மாவட்ட செயலாளருடைய வீட்டில்
அவங்களுடைய மனைவியும் சரி, அவங்களோட குழந்தைங்களும் சரி டிவிகேக்கு ஓட்டு போட ரெடி ஆயிட்டாங்க. அதே மாதிரி அதிமுகவும் சரி, எல்லா கட்சிகளிலும் சரி, இன்னைக்கு டிவிகேவுடைய பெண்களுடைய ஓட்டு கிட்டத்தட்ட 70-80% மேல போயிட்டே இருக்கு. இளைஞர்களோட ஓட்டு அதிகமாயிட்டே இருக்கு. எங்களுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்களே உருவாக்குவாங்க. சோ மித்ததெல்லாம் தலைவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். தேர்தல் வாக்குறுதிகளை இலவசங்களை எதிர்பார்க்கலாமா? எடப்பாடி பழனிசாமி மாதம் 2000 தமிழக அதெல்லாம் தலைவர் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணுவாரு. யார் அனௌன்ஸ் பண்றாங்கன்னு முக்கியம் இல்ல, யாரு வந்து செய்வாங்கன்னு முக்கியம். ஆட்சியில் ஆல்ரெடி இருந்தவங்க எதுவும் செய்யலன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தவங்களும் சரி, இப்ப இருக்கவங்களும் சரி, இனிமேட்டு நம்ம சொல்றத எங்களுடைய தலைவர் சொல்றதை செய்வாருங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. அது கண்டிப்பா உறுதியா செய்வார். ஃபைட் பண்ணிட்டே இருக்கோம். அதுல யாரு வந்து குற்றவாளிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதுக்கான எல்லா சாட்சிகளையும் கொடுத்து அதை நாங்க வந்து கண்டிப்பா வந்து குற்றவாளிகளை வந்து கண்டிப்பா நீதிமன்றத்தில் நாங்க வந்து ஒரு அந்த வழக்குல அவங்களுக்கு வந்து குற்றவாளின்னு நிரூபிக்கப்படுறதுக்கு எங்களோட போராட்டம் இருக்கும். ஜனநாயகன் படத்தோட அழுத்தம் வந்து யார் கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க? பாஜக அரசு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதாவது ஒன்னு பதிவு பண்ணிக்கிறேன். சீக்கிரமா சில பேர் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. திமுக வந்து பாஜகவோட மிகப்பெரிய எதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா திமுகவுடைய துணை முதலமைச்சர் கூடிய உதயநிதி அவர்களுடைய கம்பெனி, அதாவது தன்னுடைய மகன், அவர் சின்ன பையன் தான், இன்பநிதி, அது தெரியும். ஆனா அவருடைய படம் வந்து கரெக்டா பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். அது நடிச்சவங்க எல்லாம் பொங்கல் விழா போய் டெல்லியில கொண்டாடுவாங்க. ஆனா எங்க தலைவரோட படம் மட்டும் ரிலீஸ் ஆகாது. அப்ப அதுக்கு பின்னாடி யாரு இருக்கா நீங்களே பாத்துக்கோங்க.